வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக கடையில் விற்கிற மாதிரியே இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தட்டை செய்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க. நான் இது வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேம்லேயே கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. கலர் மாறிடக்கூடாது, அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பச்சரிசியை நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா அதை நல்லா காய வச்சு அரைச்சி எடுத்துருக்குங்க. இந்த அரிசி மாவு இந்த அளவுக்கு அரிசி மாவு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாங்க. இதை சளிச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. நம்ம வறுக்கும்போது ஏதாச்சும் கட்டிப்பட்டுருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி சளிச்சிட்டு சேர்த்திங்கன்னா தனியாக வந்துடும். அதனால் இந்த மாதிரி சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அரிசி மாவு கூடயே நம்ம உளுந்து மாவு சேர்த்துக்க போகிறோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு சேர்த்துக்கிறேன். உளுந்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா பவுட்ரு பண்ணி நல்லா சளிச்சிட்டு அந்த உளுந்து மாவு இது கூட சேர்த்துக்கிறேங்க. உளுந்து மாவு சேர்த்தோம் அப்படின்னா தான் தட்டை நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வருங்க. இப்போ இந்த தட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 பூண்டை நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா முதல்ல கையை விட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல சூடான எண்ணெயை இது கூட சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி சேர்க்கறதுனால நம்மளோட தட்டை நல்லா கிறிஸ்பியாக வருங்க. சேர்த்துட்டு ஸ்பூனை விட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கையை விட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. நம்மளோட மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்து பிடிச்சோம் அப்படின்னா பிடிக்க வரணும், உதுத்து விட்டால் உதிரணுங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு உருட்டுவோம்ல அந்த மாவு பதத்துக்கு இதை நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள். தண்ணி முழுசாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரெக்டான பதம் வர்ற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவு நம்மளோட மாவோட பதம் இருக்கணும். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாங்க. நம்ம குலோப் ஜாமுனுக்கெலாம் மாவு உருட்டோம்ல அந்த சைஸுக்கு இதை உருட்டி எடுத்தாச்சு. இதே மாதிரியே இருக்கிற எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துக்கலாங்க. எல்லா உருண்டைகளும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி எடுத்ததுக்கப்புறமா ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவரில் இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்ச உருண்டையை வச்சு அதுக்கு மேலே மறுபடியும் அந்த பிளாஸ்டிக் கவரை வச்சு இந்த மாதிரி தட்டையாக இருக்கிற மாதிரி ஒரு கிண்ணத்தை எடுத்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் ரொம்ப திக்காவும் இல்லை, ஒரு மீடியமான சைஸ்க்கு இதை நல்லா இந்த மாதிரி அழுத்தி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஃபோக் வச்சு சின்ன சின்ன ஓட்டைகளாக போட்டு எடுத்துக்கலாம். அப்போ நம்மளோட தட்டை நல்லா பூரி மாதிரி உப்பி வராமல் தட்டை மாதிரியே சூப்பராக வருங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட கவரில் ஒட்டாமல் எந்தளவு சூப்பராக வந்திருக்குன்னு. இதே மாதிரியே இருக்கிற எல்லா மாவுகளையும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். நம்மளோட மாவோட பதம் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் சூப்பராக வருங்க. மாவோட பதம் சரியில்லை அப்படின்னா பிஞ்சு பிஞ்சு வரும். அப்படி இல்லாட்டி கவர்லலாம் ஒட்டிக்குங்க. அதனால் கரெக்டான பதத்துக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா தட்டைகளையும் இந்த மாதிரி தட்டி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். பொரிக்கிறதுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவை போட்டிங்கன்னா எலும்பி வர்ற அளவுக்கு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்க தட்டையை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா மொறுமொறுப்பாகிற வரைக்கும் வேக விட்டுக்கலாம். அடுப்பை மீடியமான ஃப்ளேம்லேயே இதை நல்லா வேக விட்டுக்குங்க. தீ குறைவாக இருந்துச்சுனாலும் எண்ணெயெல்லாம் உறிஞ்ச ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் அதிகமாக இருந்துச்சுன்னா கருகிரும். அதனால் மீடியமான ஃப்ளேம்லேயே நல்லா சிவந்து வர்ற வரைக்கும் வேக விட்டுக்குங்க. இந்த மாதிரி நல்லா முறுமுறுப்பாக ஆனதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரியே தட்டி வச்ச எல்லா தட்டைகளையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக நம்மளோட தட்டை ரெடி ஆயிருச்சு. எந்த அளவு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த தட்டைகள் எல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா டப்பாவில் போட்டு ஒரு 15 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. இதே மாதிரியான சூப்பரான தட்டையை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.